நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஸ்டார்ட் ரோலிங். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று அழைக்கிறார்கள். ஏன் அவர் அப்படி பொம்மை முதல்வர் என்று அழைக்கிறார்கள்? சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளிகள் ரிப்பன் மாளிகை வாசலில் 2000 தொழிலாளர்கள் அமர்ந்து போராட்டத்தை தொடங்கினார்கள். கண்டுக்கவே இல்லை அரசு. பெண்கள், பெரும்பாலும் பெண்கள் துப்புரவு தொழிலாளிகளில் இந்த மாநகராட்சி கட்டடம் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கழிவறையை பெண்கள் பயன்படுத்தி இருந்தால் அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. அந்த நடைபாதையில் அமைந்திருந்த 2000 தொழிலாளிகளை வலுக்கட்டாயமாக தூக்கி பேருந்துகளில் ஏற்றி அடித்து, பத்திரிகையாளர்களெல்லாம் அடித்து வண்டியில் ஏற்றுகிறார்கள். அப்போது தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? தொழிலாளிகள் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் முதல்வர் கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தார். இந்த 2026 தேர்தல் எவ்வளவு முக்கியமான ஒரு தேர்தல் என்றால், தமிழகத்துக்கு தேவை உண்மை முதல்வரா பொம்மை முதல்வரா என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு தேர்தல். அன்பான தமிழ் பெருங்குடி மக்களே, அனைவருக்கும் வணக்கம். 26 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து நாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். தீய சக்தி திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று அழைக்கிறார்கள் அப்படின்ட்டு நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கேன். எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி உட்பட பலரும் மு.க. ஸ்டாலினை பொம்மை முதல்வர் என்று தொடர்ந்து அழைத்து வந்திருக்கிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். ஏன் அவர் அப்படி பொம்மை முதல்வர் என்று அழைக்கிறார்கள்? இந்த 2026 தேர்தல் எவ்வளவு முக்கியமான ஒரு தேர்தல் என்றால், தமிழகத்துக்கு தேவை உண்மை முதல்வரா பொம்மை முதல்வரா என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு தேர்தல். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நினைவுபடுத்தி பார்க்கணும். அந்த சம்பவங்கள் எப்படிப்பட்ட அவலமான ஆட்சியை திமுக கொடுத்து வந்திருக்கிறது, மீண்டும் அந்த அவலம் தொடர்ந்துவிடக்கூடாது என்பதை வாக்களிக்கும் தினத்தில் தமிழக வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் நினைவில் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைங்களா? கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையில் ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் நடைபெற்றது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தை ஈர்த்த போராட்டம். அந்த போராட்டம் என்ன போராட்டம்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வரக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள், 2 மண்டலங்களைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளிகள் தனியார் மயத்தை எதிர்த்தும் பணி நிரந்தரம் கோரியும் சென்னை மாநகராட்சி கட்டிடம் இருக்கக்கூடிய அந்த ரிப்பன் மாளிகை வாசலில் 2000 தொழிலாளர்கள் அமர்ந்து போராட்டத்தை தொடங்கினார்கள். ஆகஸ்ட் 1, 2025 அன்று இந்த போராட்டம் தொடங்குகிறது. எப்படி தொடங்குதுன்னா, காலையில் எப்பவும் போல் வேலைக்கு கையெழுத்து போடுறதுக்கு அவங்க போகிறாங்க. போகும்போது, நீங்கள் நாளையிலேருந்து மாநகராட்சி ஊழியர்கள், ஒப்பந்த ஊழியர்கள் கிடையாது, நீங்கள் ராம்கி என்ற தனியார் நிறுவனத்து ஊழியர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள், இனிமேல் நீங்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க திடீர்னு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, பணி நிரந்தரம் தொடர்பான எங்களது வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, உயர்நீதிமன்றம் இந்த பணி நிரந்தரம் தொடர்பாக அரசும் மாநகராட்சியும் விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, எங்கள் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது திடீர்னு போய் நாளையிலேருந்து நீங்கள் தனியார் ஊழியர்கள்னு சொல்கிறீங்களே, இது என்னங்க நியாயம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாதுங்க, நாளிலேருந்து நீங்கள் தனியார் நிறுவனம், வேணுன்னா வேலைக்கு வேணுன்னா போ, இல்லைன்னா போகாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாநகராட்சி ஊழியர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துப்புரவு தொழிலாளிகள் அத்தனை பேரும், துப்புரவு தொழிலாளிகள்னால் எவ்வளவு விளிம்பு நிலை மக்கள், ஏழ்மை மக்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, இந்த தொழிலாளிங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிப்பன் மாளிகை வாசல்லே அந்த நடைபாதை இருக்குதுல்ல, அந்த இடத்துல மேலே ஒரு ஷெல்ட்ரு, இந்த டார்பாலின்னு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு உட்காந்துறாங்க. 2000 பேர் உட்காந்துடுறாங்க. முதல் 3 நாட்களுக்கு இவர்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஊடகமாக போகுது, ஊடக வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட் யூடியூப் சேனல்ஸ் தான் போச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே போய் அவங்க போராட்டத்தை கண்டுக்கல. யூடியூப் சேனல்ஸ்லாம் போய், நாங்கள் சவுக்கு மீடியா சேனலும் போனோம், யூடியூப் சேனல்ஸ்லாம் போய் பேட்டி எடுத்து போட்ட உடனே அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. இதை பாருங்கள், நாங்கள் ரோட்டை பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துருக்கோம், பெண்கள், பெரும்பாலும் பெண்கள் துப்புரவு தொழிலாளிகளில் இல்லைங்களா, பெண்கள் இருக்கோம். போராட்டம் தொடங்கின உடனே இந்த மாநகராட்சி கட்டிடம் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கழிவறையை பெண்கள் பயன்படுத்தி இருந்தால் அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க.
இந்த போராட்டத்தை அரசு எப்படி கையாண்டுச்சு தெரியுமா? மேயர், கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள்லாம் இந்த மெயின் ரோட்டில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த மெயின் சாலையில் இருக்கக்கூடிய நுழைவாயில் வழியாக தானே இந்த அலுவலகத்துக்கு போகணும். இவங்கெல்லாம் இங்கே போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே சைடில் ஒரு கேட்டு, அந்த பக்கம் பெரியமேட்டு பக்கம் ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டை திறந்து அது வழியாக போய் எல்லோரும் போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தை கண்டுக்கவே இல்லைங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. ஆகஸ்ட் 1 அல்லது 2 தொடங்கிய இந்த போராட்டம் 10 நாட்களை கடந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு இந்த போராட்டத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. இதற்குள் தமிழகம் முழுக்க இந்த தொழிலாளிகளின் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை அரசு பேசி தீர்வு காண வேண்டும்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த தொழிலாளிகளை அகற்றலான்னு பார்த்தா, நீ என் கோரிக்கையை நிறைவேற்ற நான் இல்லைன்னா நான் எப்படி போவேன், எனக்கு வாக்குறுதி கொடு. மேயர் எல்லோரும் இந்த பக்கத்து தானே போகிறாங்க. 20 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்க எங்களை திடீர்னு பணி நிரந்தரம் இல்லாமல் போய் தனியார் கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னு சொல்லி, அதுவும் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கிற மாநகராட்சியில் தினக்கூலிகளாக வாங்கிக்கிட்டு இருக்க சம்பளத்தை விட குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது சொன்னோன்னா எப்படி நாங்கள் செய்கிறது? எனக்கு வயசு கிட்டத்தட்ட 50 ஆகுது. இந்த சம்பளத்தை நம்பி நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்னை போய் தனியார் நிறுவனத்துக்கு குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் நான் எப்படி போகிறது? நாங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாமல் போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. தோழர்களே, கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். கதிராமங்கலத்தில் ஒரு போராட்டம் நடக்கும், மீத்தேன் இருக்குது ஒரு போராட்டம் நடக்கும், 8 வழிச்சாலைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கும், போக்குவரத்து தொழிலாளிகள் போராட்டம் நடக்கும், அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்கும். எல்லா போராட்டத்திலையும் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் நேரடியாக போயிடுவார். போயிட்டு உங்கள் வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன், அடுத்து நம்ம ஆட்சி தான் அப்படின்னா அத்தனை பேருக்கும் வாக்குறுதிகளை அளித்தார். இன்னும் சொல்ல போனோன்னா, பெரும்பாலான போராட்டங்களை திமுக நிதி உதவி அளித்து தூண்டி விட்டது என்பது தான் உண்மை. பெரும்பாலான போராட்டங்களை திமுக தூண்டி விட்டுச்சு. இந்த தொழிலாளிங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, கண்டுக்கவே இல்லை அரசு. சென்னையில் மையப்பகுதியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ரிப்பன் மாளிகையின் வாசலில் 2000 தொழிலாளிகள் சாலையில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் தொடர்ந்து இதை செய்தியாக்கி கொண்டிருக்கின்றன தினந்தோறும். அது கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆகிப்போச்சு. முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த திமுக அரசு இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு என்ன வேலையை செய்தது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சேகர்பாபு தான் சென்னை மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர், அறநிலைத்துறை மற்றும் சிஎம்டிவின் அமைச்சராக இருக்கிறார். சென்னை மாவட்டத்துக்கு அவர் தான் பொறுப்பான அமைச்சர். இந்த துறையின் அமைச்சர் நேரு, அவருக்கு கண்டுக்கவே இல்லை. சேகர்பாபுவான் ஏரியா தானே, நீ பார்த்துக்கன்னு விட்டுட்டு போயிட்டார். ஸோ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுன்னா, சேகர்பாபு நடத்தக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த தேன்மொழி என்ற ஒரு பெண்ணை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். அவங்க தேன்மொழி ஒரு காய்கறி வியாபாரின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பொதுநல வழக்கில் தேன்மொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி காய்கறி வியாபாரம்லாம் மொத்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த பக்கமாக சென்னை மாநகராட்சி பக்கம் நடந்து போகலான்ட்டு போனால் பிளாட்ஃபாரத்தில் இவங்க பூரா உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, இடையூறாக இருக்குது. உடனடியாக நீதிமன்றம் இந்த போராட்டத்தை தடை செய்து அங்கே போராடும் தொழிலாளர்களை அப்புறப்படுத்துறதுக்கு உத்தரவு போடணும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க. இந்த மனு எப்படி தாக்கல் செய்யப்பட்டதுன்றது தான் அந்த தேன்மொழி யாருன்ற விவரத்தை சொன்னோன்னே உங்களுக்கே தெரியும். அரசாங்கமே ஏற்பாடு செஞ்சு இந்த மனுவை தாக்கல் செய்ய வைக்குது. ஆகஸ்ட் 13 அன்று இந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிமன்றம் எப்படிப்பட்ட கோணத்தில் இந்த போராட்டத்தை அணுகும், எப்படிப்பட்ட பார்வையை எடுக்கும் என்பது சொல்ல வேண்டியதில்லை. சட்டபூர்வமாக அனுமதி அளித்த இடத்தில் நீங்கள் போராட்டம் நடத்துங்கள். அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்தினால் அவர்களை அப்புறப்படுத்த காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. 13 அன்று மதியம் நீதிமன்றம் உத்தரவு வருது. மதியம் மாலை 4 மணி 5 மணிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் காவல்துறையினர் குவிக்கப்படுகிறார்கள் அந்த இடத்துல. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பஸ்ஸெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எல்லோரும் ஏற்றுறதுக்கு பஸ்ஸெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி போராட்டம் எப்படி நைட்டு லத்தி சார்ஜ் நடத்த போகிறாங்க அப்படின்னு. ஒரு மாநிலத்தின் முதல்வர் தனது குடிமக்கள், குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு.
இன்றைக்கி நைட்டு அவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்த போகிறாங்க அப்படின்றது முதல்வருக்கு நன்றாக தெரியும். ஒரு நல்ல முதல்வர் என்ன செய்ய வேண்டும்? வன்முறை இல்லாமல் லத்தி சார்ஜெலாம் பண்ணாமல் அவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு விட்டு சுச்சுவேஷனை என்ன நடக்குதுன்றதை அவர் க்ளோஸாக இருந்து அப்சர்வ் பண்ணணும் இல்லைங்களா? இதானே ஒரு முதல்வரோட வேலை. 13ஆம் தேதி இரவு ஆயிரக்கணக்கான போலீஸு போய் அந்த நடைபாதையில் அமர்ந்திருந்த 2000 தொழிலாளிகளை வலுக்கட்டாயமாக தூக்கி பேருந்துகளில் ஏற்றி அடித்து, பத்திரிகையாளர்களெல்லாம் அடித்து வண்டியில் ஏற்றுகிறார்கள். அப்போது தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அன்று மாலை சன் டிவி அலுவலகத்தில் அவருக்கென்று பிரத்யேகமாக திரையிடப்பட்ட கூலி, ரஜினிகாந்தோட கூலி திரைப்படத்தை முதல்வர் அந்த தொழிலாளிகள் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் முதல்வர் கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தார். அவர், தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் எல்லாரும் சேர்ந்து அந்த படம் பார்த்த அந்த புகைப்படமும் வெளியே வந்தது. இப்படிப்பட்ட கொடூர முதல்வரை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? உங்களோட குடிமக்கள் தானே அவங்க, துப்புரவு தொழிலாளி தானே அவங்க கோரிக்கையில் நியாயமே இல்லாமல் கூட இருக்கலாங்க. போராட்டம் நடத்துகிறாங்க. காவல்துறையை வச்சு அவர்களை அடித்து அவங்கள அந்த இடத்துலேருந்து நீங்கள் நவுத்த போகிறீங்க. அந்த நேரத்தில் போய் ஒரு முதல்வர் சினிமா பார்க்குறாருன்னா இவர் எப்படிப்பட்ட முதல்வர் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? மனசாட்சி இருக்கிறவங்க, குறைந்தபட்ச கருணை உள்ளவர்கள் யாராவது இதை செய்வார்களா? இன்னொன்று, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வேலை போய் படம் பார்க்குறதாங்க. உங்கள் சொந்தக்கார கம்பெனி சன் பிக்சர்ஸ் தயாரித்த படம்னா ஏன் 2 நாள் கழித்து பார்த்தா ஆகாதா? அப்படி என்ன சினிமா பைத்தியம்? இதுதான் ஆட்சி நடத்தும் லட்சணமா? இது ஒரு நல்ல முதல்வருக்கு அழகா? இவரை ஏன் பொம்மை முதல்வர்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தெரியுதா? ஒரு நல்ல முதல்வர் சிச்சுவேஷனை க்ளோஸாக உட்காந்து எனக்கு மினிட் பை மினிட் அப்டேட் வேணும்னு பார்க்குறவர் தானேங்க ஒரு நல்ல முதல்வர். சினிமா பார்த்துட்டு அந்த சினிமாக்காரங்க கூட, இயக்குனர் கூட, தயாரிப்பாளர் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்னமோ சம்மந்தமே இல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது மாதிரி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஒரு முதல்வரா? இவர் பொம்மை முதல்வர் இல்லாமல் வேறு என்ன முதல்வர் இவர்? இப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா, அல்லது உண்மையான முதல்வர் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை, இது ஒரு தேர்தல் தானே. ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம், டிஎம்கே மாறி மாறி தானே வருது. நோட்டாவுக்கு போடுவோம், புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சிக்கு போடுவோம், இல்லை என்னோடய வாக்கை 2 கட்சிங்க போட மாட்டேன் வேறு யாருக்காவது போடுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அது எதில் சென்று முடியும் என்றால் மீண்டும் இந்த அவல ஆட்சி அமையக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு அது விடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தமிழனாக பிறந்த, தமிழனாக நினைக்கும், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை பேரும் தங்களது வாழ்நாள் லட்சியமாக நினைத்து கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. இது சாதாரண தேர்தல் இல்லை. அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் அவதிப்பட வேண்டும். 2021ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் நாம் செய்த தவறுக்காக தான் 5 ஆண்டு கடுமையான வேதனைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாரார் மட்டும் இல்லை, நான் சொன்னேன்ல ஏற்கனவே, எல்லா போராட்டத்திலையும் போய் கலந்துக்குவார்னு. இப்படிலாம் எல்லா போராட்டத்திலையும் போய் கலந்துக்கிட்டு தான் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு உங்கள் நிலுவைத் தொகையை பூரா வழங்குறேன்னாரு. அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் போய் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை வழங்குறேன்னாரு, நீட்டை ஒழிக்கிறேன்னாரு, மதுவிலக்கு கொண்டு வரேன்னாரு. எதையுமே இவர்கள் செய்யவில்லை. மாறாக இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த குடும்பம் அடித்த கொள்ளை மட்டும் குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி இருக்கும். 2022 திரு நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் பேசிய உரையாடல்லையே 2022 மகன் ஒரு 30,000 கோடி அடிச்சிட்டாரு, மருமகன் ஒரு 30,000 கோடி அடிச்சிட்டாரு. 2022 சொன்னார், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி 5 வருஷத்தில் குறைஞ்சது 2 லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்க. மீண்டும் இந்த குடும்பம் கொள்ளையடிப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா என்பதை யோசித்துவிட்டு மறக்காமல் வாக்களிக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. நன்றி. தமிழகத்தை காப்போம்.